பாதிக்கு பாதி பணத்தை கட்டினால் போதும், புத்தம் புது வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்களுக்கே சொந்தம். கவர்ச்சிகரமான போஸ்டரை நம்பி கட்டுக்கட்டாக பணத்தை இழந்த அப்பாவி மக்கள். வாடிக்கையாளர்களின் அறியாமையை மூலதனமாக வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டிய மோசடி மன்னன். உடந்தையாக இருந்த முக்கிய புள்ளிகள் யார்? மோசடி பணத்தில் கோடி கோடியாக நன்கொடை பெற்ற அரசியல் தலைவர்கள் யார்? மோசடி நெட்வொர்க் கூண்டோடு சிக்குமா? நடந்தது என்ன? சின்ன சின்ன கிராமத்துல ஆரம்பிச்சு பெரிய பெரிய நகரம் வரைக்கும் கேரளா இடுக்கி ஏரியாவை சுத்தி பல இடங்கள்ல ஒரு விளம்பர போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. மக்களை கவர்ற மாதிரி அழகா டிசைன் பண்ணி ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டர்ல ஸ்கூட்டி, டிவி, லேப்டாப், செல்போன், மிக்சி, கிரைண்டர்னு ஏகப்பட்ட பொருட்கள் பாதி விலைக்கு தர்றதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பா அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய கம்பெனியோட தொடர்பு வச்சிருக்கிறதாவும் அந்த கம்பெனிகளோட CSR நிதி, அதாவது சமூக வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படுற நிதி மூலமா தான் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பொருட்களை பாதி விலைக்கு கொடுக்கறதா சொல்லப்பட்டிருந்துச்சு. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்கூட்டி 50,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய் கிரைண்டர் 5,000 ரூபாய்க்கும் விற்பனை பண்றோம்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஸ்கூட்டிலிருந்து செல்போன் வரைக்குமே எல்லாமே பாதி விலைக்கு தர்றாங்களான்னு முதல்ல ஆச்சரியப்பட்ட மக்கள் போக போக அந்த போஸ்டரையும் அதுல சொல்லப்பட்டிருந்த விஷயத்தையும் அப்படியே நம்ப ஆரம்பிச்சாங்க. நேரா போய் விசாரிச்சா தான் என்ன ஏதுங்கிற விவரம் தெரியும்னு சொல்லி போஸ்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்த ஆபீஸ் அட்ரஸுக்கு போனாங்க. அங்க இடுக்கி தொடுபுழாவை சேர்ந்த அனந்த கிருஷ்ணங்கிறவன், நான் தான் இந்த தன்னார்வ தொண்டு அமைப்பை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கான். அவங்கிட்ட போஸ்டர் பத்தி கேட்டப்ப போஸ்டர்ல சொல்லி இருந்த எல்லாமே உண்மைதான். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட டையப்பை வச்சு மக்களுக்கு பாதி விலைக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு இருக்கோம்னு நாக்குல சர்க்கரைய தடவன மாதிரி பேசி இருக்கான். ஆனா பணம் கட்டி 2 மாசத்துக்கு அப்புறம்தான் பொருள் கைக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கான். என்னடா இது, பணம் கட்டி 2 மாசத்துக்கு அப்புறம்தான் பொருள் கிடைக்கும்னு சொல்றாங்களேன்னு மக்கள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கத்தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அனந்த கிருஷ்ணனோட பேச்சு அவங்க மனசை தலைகீழா மாத்தி இருக்கு. ஸ்கூட்டி, செல்போன், மிக்சி, கிரைண்டர்னு ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களுக்கு பணம் கொடுத்துட்டு 2 மாசம் வெயிட் பண்ணி இருக்காங்க. கரெக்டா சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல பணம் கொடுத்த அத்தனை பேருக்கும் பொருள் டெலிவரி ஆயிருக்கு. பாதிக்கு பாதி விலையில நல்ல தரமான பொருட்கள் கிடைக்குதுன்னு மக்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பணம் கொடுத்த எல்லாருக்குமே கரெக்ட் டைம்க்கு பொருள் போய் சேர்ந்ததால திருவனந்தபுரம், இடுக்கி, கொச்சின்னு எல்லா ஏரியாவிலிருந்தும் மக்கள் வந்து பணத்தை கொட்டி இருக்காங்க. 2 மாசம் இல்ல 3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி பொருளை வாங்கிக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மனசுல அந்த தொண்டு நிறுவனமோ அனந்த கிருஷ்ணனோ நம்பிக்கைய விதைச்சிருக்காங்க. 2022 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொண்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நல்ல முறையில தான் செயல்பட்டு இருந்திருக்கு. ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் அனந்த கிருஷ்ணனோட ஆனந்த விளையாட்டு ஆரம்பமாயிருக்கு. பணத்தை கொடுத்த பல பேரு தங்களுக்கு இன்னும் பொருள் வந்து சேரலன்னு அந்த ஆபீஸுக்கு போய் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்துரும் அப்ப வந்துரும்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க அங்கிருந்த ஊழியர்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலானதுக்கு அப்புறமும் கொடுத்த காசுக்கு பொருள் வந்து சேராம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாம நல்லா ஏமாந்துட்டோங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மோசடி மன்னன் அனந்த கிருஷ்ணனை பத்தி எல்லா உண்மைகளும் வெளிவர ஆரம்பிச்சுச்சு. 26 வயசான அனந்த கிருஷ்ணன் டிகிரி முடிச்சிட்டு கிடைச்ச சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லிங்க் மூலமா ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கான். கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதுவும் கஷ்டப்படாம சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ண அனந்த கிருஷ்ணன் ஏகப்பட்ட குறுக்கு வழியில யோசிச்சிருக்கான்.
அதுல தான் மக்களை நம்ப வச்சு ஏமாத்துற இந்த டெக்னிக்கை கையில் எடுத்திருக்கான். என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம பணத்தை கொடுக்கிற அளவுக்கு மக்கள் மனசுல முதல்ல நம்பிக்கையை உண்டாக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தில்லாலங்கடி வேலையை காட்டணுங்கிறதுல அவன் தெளிவா இருந்திருக்கான். மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட இடத்துல அதிக வட்டிக்கு கடனை வாங்கி மக்கள் கேட்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பாதி விலைக்கு கொடுத்திருக்கான். வாடிக்கையாளர்கள் முழுசா நம்ப ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சுருட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணிட்டதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள்ல மட்டும் அனந்தகிருஷ்ணன் மேல 1200 பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க இன்னமும் எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிராடுத்தனம் பண்ணி சம்பாதிச்ச பணத்துல இடுக்கிய சுத்தி ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டு இருக்கான். அவன் பேர்ல இருக்கிற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல மட்டும் 25 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பங்களா பினாமி பேருல பல சொத்துக்களையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த மிகப்பெரிய மோசடி சம்பவம் கேரள மாநிலத்துல பூதாகரமா வெடிச்சிருக்கு. பணத்தை இழந்தவங்க எப்படியாச்சும் எங்க பணத்தை மீட்டு கொடுத்துருங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னு கதறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கேஸை ஃபைல் பண்ணி அனந்தகிருஷ்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோசடிக்கு அனந்தகிருஷ்ணனுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லி ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை தலைவர் ஆனந்தகுமார், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ராமச்சந்திரன் நாயர் ஆகிய 2 பேர் மேலையும் போலீஸ் FIR ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அனந்தகிருஷ்ணன் மாதிரி ஒரு மோசடி பேர் வழிக்கும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிக்கும் எப்படி லிங்க் ஏற்பட்டுச்சுங்கிற கோணத்திலையும் போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த போர்ஜரியில வேற யாருக்காச்சும் சம்பந்தம் இருக்கா, வேற யாரையெல்லாம் ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்கிறது முழுமையான விசாரணைக்கு அப்புறம்தான் தெரிய வரும்னு போலீஸ் அதிகாரிங்க சொல்லி இருக்காங்க. இதுக்கு இடையில மோசடி செஞ்ச பணத்திலிருந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா அரசியல் கட்சிக்கும் கோடிக்கணக்கில் நிதி கொடுத்திருக்கேன்னோ, எந்தெந்த கட்சியிலிருந்து யார் யாரெல்லாம் என்கிட்ட இருந்து நிதி வாங்கினாங்கிற பட்டியலை ரொம்ப சீக்கிரமே வெளியிட போறேன்னோ அனந்தகிருஷ்ணன் சொல்லி இருக்கிறது கேரள அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அரசியல் தலைவர்கள் யாராச்சும் அனந்தகிருஷ்ணன் கிட்ட இருந்து நன்கொடை வாங்கியிருந்தா அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர்.